இப்போ நம்ம வந்து கேவ் 1 பார்த்துட்டு நம்ம கேவ் 2 அதாவது மெயின் குகை அப்படின்றது இருக்கு. அதுக்கு தான் நம்ம போறோம். அந்த போற வழியில பார்த்தோம்னா இங்க ஒரு பெரிய கல் இருக்கு. இப்போ இந்த கல்லை வந்து அறிவியல் பூர்வமாக சொல்லணும்னா போல்டர்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது பெரிய மலையிலிருந்து ஒரு பெரிய பாறை அது தனியாக வந்து உருண்டு வந்துடும். அந்த மாதிரி உருண்டு வந்த ஒரு கல் தான். அறிவியல் பூர்வமாக இப்படி ஒரு காரணம் இருக்கு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. இந்த கல் வந்து எட்டியார்கல் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு கதையும் சொல்றாங்க. மேலே வந்து ஒரு காவல் தெய்வம் இருக்கு. அந்த காவல் தெய்வம் அப்படின்றது திருடர்களை வந்து அச்சுறுத்துறதுக்காகவே வந்து இந்த காட்டுக்குள்ள வந்து குடி வந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதை இருக்கு. அப்படி ஒரு திருடன் வந்து அந்த காவல் தெய்வத்துடைய நகையவே திருடிட்டு ஓடி வந்துடுறான். அப்போ அந்த காவல் தெய்வம் கோவப்பட்டு நான் பார்க்குற இடத்துலயே நீ கல்லா மாறிடுவ அப்படின்னு ஒரு சாபம் கொடுக்குறாங்க. அந்த சாபத்துல அவன் கல்லா மாறிட்டான் அப்படின்ற கதையும் இருக்கு. இன்னொரு கதை, அந்த திருடன் ஓடி வரும்போது அங்கிருந்து அந்த காவல் தெய்வம் ஒரு கல்லை எட்டி உதைச்சு அந்த திருடன் இங்கேயே இறந்துட்டதாகவும் ஒரு கதை இருக்கு. இங்க நிறைய பேர் இந்த விளக்கெல்லாம் வச்சு கூட வழிபட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இங்க சாமி கும்பிட போகும் பொழுது இங்கேயும் வந்து விளக்கேத்தி கும்பிட்டுட்டு தான் பழங்குடியினர் போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது.